நம்ம இன்னைக்கு டே 3ல இருக்கோம். ஸோ வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுக்கு சாரி. வாங்க இன்னைக்கு என்ன ஸ்டெப் பண்ண போறோம்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிலம்பம் பாண்டி. ஸோ நம்ம இன்னைக்கு டே 3ல இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 வீடியோ போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதுக்கு சாரி. ஸோ நம்ம இன்னைக்கு இனிமே வந்து நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி சிலம்பம் கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து சிலம்பத்தை கற்றுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக் ரொட்டேஷன் பண்ணும்போது நம்ம எப்போவுமே கண்ணை ஓப்பன் பண்ணி பண்ணணும். க்ளோஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அப்புறம் தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. ஸ்டார்ட். Opposite, change, opposite, change. ஸோ நம்ம டைம் இல்லாதனால சீக்கிரமாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ் நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் சிலம்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெக் லைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஹிப்பை உங்களோட ரொட்டேஷன். ஆப்போசிட். இப்போ உங்களோட லெக்கை ரைஸ் பண்ணிக்கோங்க முன்னாடி. ஆங்கிள் ரொட்டேஷன். ஆப்போசிட். லெக் சேஞ்ச். என்னங்க ரொம்ப சூடாக இருக்குது, தர ரொம்ப சூடுது. ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் நெக். ரெடிங்களா? ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி உள் சுற்று வெளி சுற்று பண்ணியிருந்தோம். அதை பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெளி சுற்று பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். இப்போ நெக்ஸ்ட்டு உள் சுற்று பண்ணி காட்டுங்க. உள் சுற்றுனா உள்ள, உங்கள் பாடிக்குள்ளே இருந்து உள்ள 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 போகணும். இப்போ நேராக இருக்கீங்க, உள்ள 1, கரெக்டு. 1 2 3 4 5. ஓகே. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, திரும்பி திரும்பி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பில் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஸ்டிக்கை பின்னாடி வச்சுக்கோங்க. நார்மலாக பின்னாடி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு நடக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்பை நம்ம பண்ண போகிறோம். அதை ஒரு ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களோட ரைட் லெக்கை பின்னாடி ஃபோல்டு பண்ணி எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க. வச்சிட்டிங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்க லெக் மடக்கி இருக்கீங்க, பின்னாடி இருக்க லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நேராக பார்க்கணும். இப்போ அடுத்து உங்களோட லெக்கை நல்லா பின்னாடி ஃபோல்டு பண்ணி எடுத்து வைக்கிறீங்க. எஸ். இப்போ அதே மாதிரி அடுத்த லெக்கை ஃபோல்டு பண்ணி எடுத்து வைங்க. நேராக இருக்கும், பாடி பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேங்களா? அடுத்து உங்களோட லெக்கை ஃபோல்டு பண்ணி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ உங்களோட ரைட் லெக் ஃபோல்டு பண்ணி எடுத்து வைக்கிறீங்க. நேராக ஸ்டிக்கை அடிக்கம்பில் எப்பவும் போல் மெஷர் பண்ணி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கணும். 2 கடையில் ரொம்ப கேப் விடாமல் அளவாக கேப் விட்டு பிடிச்சிக்கோங்க. ஓகே. ஸோ இதை வந்து மறக்காதீங்க, எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களோட ரைட் லெக்கை, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி உங்களோட ரைட் லெக்கை பின்னாடி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ எடுத்து வச்சிட்டிங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வெளி சுற்று எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெளி சுற்ற உங்களோட லெஃப்ட் சைடு எங்கே கால் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அடிக்கணும். 1 2 3 4 கவுண்ட் முடிஞ்ச உடனே ஸ்டிக்கை நிறுத்துறீங்க. இப்போ உங்களோட லெஃப்ட் லெக்கை எடுத்து அதே மாதிரி பின்னாடி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துவீங்க. ரொம்ப லாங்காக எடுத்து வைக்கணும், ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து வைக்கணும் இல்லாமல் நார்மலாக உங்களால் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் லெக் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், உங்களோட ரைட் சைடில் அடிக்கணும். 1 2 3 4. இப்போ உங்களோட ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி எடுத்து, இப்போ உங்களோட லெஃப்ட் சைடில் 1 2 3 4 கால் எடுத்து வைக்கிறேன். இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகும்? குட். 1 2 3 4. மேம் இப்போது நீங்கள் தனியாக பண்ண போகிறீங்க. ஸோ ப்ராக்டிஸ் இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெடி. ஃபஸ்ட்டு உங்களோட எந்த லெக் எடுக்கணும்? ரைட் லெக். வெரி குட். ஸ்டார்ட் ஃப்ரம் யோர் லெஃப்ட். எஸ். 1 2 3 4 ஸ்டெப் எடுத்துவீங்க. வெரி குட். இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகணும்?
ரைட் எஸ் 1 2 3 4 ஸ்டெப் கால் மடக்கி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைங்க ஃப்ரண்ட்டில் இருக்க லெக் டவுனில் இருக்கணும் பேக்கில் இருக்க லெக் ஸ்ட்ரைட் இப்போ உங்களோட லெஃப்ட் சைடு 1 2 3 4 இப்போ உங்களோட பின்னாடி இருக்க லெக்கை முன்னாடி எடுத்து வைங்க இப்போ உங்களோட ரைட் சைடில் 1 2 3 4 இப்போ உங்களோட பின்னாடி இருக்க லெக்கை அதே மாதிரி மடக்கி எடுத்து வைங்க இப்போ உங்களோட இடது சைடில் லெஃப்ட் சைடு 1 2 3 4 ஸ்டெப் கால் எடுத்து வச்சுருங்க